ரமேஷ்குமார், இப்போ நீதிமன்றத்தில் என்ன நடந்தது முழுமையாக? தலைமை நீதிபதி அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருந்ததாக குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன கேள்விகள் அவர் தரப்புல எழுப்பப்பட்டன? இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எப்படி நம்ம கருதலாமா? அந்த வழக்கு விசாரணை என்பது இரண்டு தரப்புலையுமே மூத்த வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து ஆஜராயிருந்தார்கள். ஒருவர் துஷார் மேத்தா, சொலிசிட்டர் ஜெனரல். ஏற்கனவே இங்க கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் இருக்கும்போது கூடுதலாக அவரும் ஆஜராகியிருந்தார். இன்னொரு பக்கம் விஜய் சார்பில், அந்த பட தயாரிப்பு நிறுவன சார்பில் முகுல் ரோத்தையும் ஆஜராயிருந்தார்கள். ஆக அவர்கள் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த போது வழக்கு முதலில் பட்டியலில் வரட்டும் என்று தெரிவித்த நீதிபதி பிறகு 3:30 மணிக்கு தான் விசாரிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் அவர் இந்த வழக்கை விசாரித்தார். கிட்டத்தட்ட 4 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கியது. குறிப்பாக அது கேள்விகள் என்னவென்றால், தேதியை அறிவித்து விட்டு என்பதற்காக நீங்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் செயல்பட முடியுமா என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைத்தார். அதாவது அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு நாங்கள் செயல்பாட்டிற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றுமே முதலிலே அவர் சொல்லிவிட்டார்கள். தலைமை நீதிபதி அவர் சொல்லிவிட்டார்கள். பல்வேறு நடைமுறைகள் இருக்கும்போது அந்த பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். சர்டிபிகேட்டுக்காக பொறுமையா இருக்கணும். அதை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்ற அந்த வாதத்தையும் அவர் தெரிவித்தார். மேலும் சென்சார் சான்றிதழ், அந்த சர்டிபிகேட், சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்குவதற்கு முன்பே எப்படி அந்த ப்ரொடியூசர் எப்படி படத்தோட தேதியை நிர்ணயிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்சார் போர்டுக்கு ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அவகாசம் அளிக்க உரிமை இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்தார். ஆக அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைத்தார். தொடர்ந்து சென்சார் போர்டுக்கு அவருடைய கருத்து என்னவென்றால், உரிய கால அவகாசம் தாக்கல் தந்திருக்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்ய தந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போது அதுதான் தெரிய வந்தது. ஆனால் இவர்கள் தரப்புல, அதாவது மனுதாரர்கள் தரப்புல, பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல, நாங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து விட்டோம் என்றும், மேலும் இன்று ரிலீஸ் தேதி நிர்ணயிக்கப்பட்டது என்றும் முகுல் ரோத்தை தெரிவித்திருந்தார். அதாவது ஒரு முடிவு எடுத்த பிறகு படத்தை யுஎஸ் சான்றிதழ் தருவதற்காக அந்த முடிவு எடுத்த பின்பு ஒரு உறுப்பினர் கருத்து தெரிவித்தார், புகார் தெரிவித்தார் என்பதற்காக இது நியாயம் அல்ல என்ற ரீதியில் அந்த முகுல் ரோத்தியுடைய வாதம் என்பது இருந்தது. ஆனால் அதாவது சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் எங்களுக்கு அவர்கள் கேட்ட நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. அதாவது கேட்ட நிவாரணம் என்பதை தாண்டி நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது, அவர் கேட்ட நிவாரணத்துக்கு கொடுக்கவில்லை என்று மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்த்து வழக்கு தொடரவில்லை என்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்தார். நியாயமான ஒரு ரீசனபிள் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நியாயமான டைம் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதை பரிசீலித்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாத படத்தை மறு ஆய்வு செய்ய அவங்க அந்த உத்தரவை ரிவ்யூ செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் வழக்காக தொடரவில்லை என்ற கேள்வியும் அடுக்கடுக்காக அந்த வாதத்தை எல்லாம் முன்வைத்தார்கள். ஆக இந்த படத்தை பொறுத்தளவு தொடர்ந்து தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சில குறிப்புகளையும் அந்த உத்தரவையும் சுட்டிக்காட்டி அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தடை உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக திட்டமிட்டபடி இன்றும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகவில்லை. தொடர்ந்து உங்களுக்கும் அது ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இதை எதிர்த்து அடுத்த கட்டமாக பட தயாரிப்பு நிறுவனம் ஒருவேளை திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து அந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும்படி கேட்டு உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக விசாரித்தால் ஏதாவது நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.